எப்பவுமே சொல்லுவேன், இந்த ஆர்ஜேவா இருக்கிறவங்களோட ஸ்பௌசஸ்லாம் ரொம்ப பாவம், பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவேன். அவங்க இப்போ என்கிட்ட சொன்னாங்க, நான் தான் பாவம்னு நினைக்கிறேன் இனிமேல் அப்படின்னு. ஆர்ஜே பாலாஜியை பார்த்து சொன்ன மாதிரி இருக்கு. ஆமாம், அவருக்கு நான் ஸ்பெஷல் மெசேஜ். பாலாஜி அமைதியாக அப்படிலாம் உட்காராதீங்க ப்ளீஸ் ஜாயின் அஸ். ஆக்சுவலி ரொம்ப எனக்கு மாட்டி விட்டு போயிட்டாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து பிக் எஃப்எம்மோட ஒரு ஆர்ஜேவாக தான் இங்கே இருக்கேன். நான் ஃபோட்டோலாம் வெளில எடுத்துட்டேன். நீங்களும் ஒரு ஆர்ஜே தான். எனக்கு ஒரு மாதிரி இப்போ தான் தெரியும் இவர் என்னோட ஷோலேருந்து ஒரு 3 மணி நேரம் எடுத்துக்க போகிறாருன்னு. சனிக்கிழமை சாயங்காலம் 6லேருந்து 9 என் ஷோ. எனக்கு தெரியும் இந்த ஆஃபீஸில் என்ன வெளில அனுப்பிடுறாங்க, எல்லா வேலையும் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் 5 நாள் தான் இருக்குது. முன்னாடி வந்து 4 மணி நேரம் பண்ணியிருந்தேன். 6 to 5 to 9 இருந்தது. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொன்னாங்க, ரொம்ப நல்லா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சம்பளம் இன்க்ரிமெண்ட்லாம் கொடுத்தாங்க. சந்தோஷமாகிடுச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து சொன்னாங்க, நல்லா இருக்குது ஆனால் வந்து ஒரு டைடாகல அப்படின்னாங்க. ஆமாம் லைட்டாக, சரி 1 மணி நேரம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 6 to 9 ஆகினாங்க. சரி 5 நாள் வாரத்தில் 6 நாள் இருந்தது, 7 நாள் இருந்தது. அதுக்கப்புறம் சண்டே லீவு வீட்டில் இருந்துக்கோனாங்க. 6 நாள் ஆச்சு. இப்போ உங்களை கூப்பிட்டு வந்திருக்காங்க. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. நீங்கள் நடிக்க போயிட்டீங்க. எனக்கு நடிக்க தெரியாதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் என்னோட ஷோ அப்படின்றது இல்லாமல் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைம் பேண்ட். அண்ட் மதன் கார்கி பற்றி என்ன சொல்லணும்னா, சினிமாவில் இருக்கிற எல்லாருமே பிடிக்கவே பிடிக்காது. இது எல்லாருக்குமே தெரியும். ஒருத்தர் போய் யாரையும் பற்றி கேட்டிங்கன்னா எல்லாரும் திட்டுவாங்க. அவன் நான் பார்க்கும்போது ப்ரோ அப்படின்னு கண்டுபிடிச்சிப்பாங்க. பின்னாடி போனால் ஐயோ சனியண்டா வேணும் மாதிரி பேசுவாங்க. பட் ஒரு ஆளை தமிழ் சினிமாவில் இல்லை, தெலுங்கு, போஜ்பூரி, ஒரிசா எல்லா இடத்துலையும் பிடிக்கும் அப்படின்னா அது மதன் கார்கி தான். ஏஆர் ரஹ்மானில் ஆரம்பிச்சு, ஏஆர் முருகதாஸில் ஆரம்பிச்சு, போட்டாமணி, படவா கோபி வரைக்கும் எல்லாருக்குமே வந்து ரொம்ப சிச்சுக்கு அப்படின்னு கொஞ்சம் மாதிரி ஒரு கேரக்டர்னா அவர் தான். வெரி மோஸ்ட் டிப்ளமேட்டிக், வெரி டீசென்ட், வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், ஆனஸ்ட் மேன். அண்ட் ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அஸ் அன் ஆர்ஜே. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு என் ஸ்பீச். நீங்கள் தான் இப்போ ஆர்ஜே. ஏதாவது டிப்ஸ் வேணுன்னா சொல்லுங்கள். அப்படியே ஒரு சீனியராக ரேடியோவின் மூதாட்டி மிருதுலா சொல்லி கொடுப்பாங்க. கௌந்தையா அங்கே இருக்காரு. கௌந்தையா ப்ளீஸ் ஜாயின் அஸ். கௌந்தையா சார், சரவணன், ஆனந்த், ஆம்பி. ஸோ நாங்கள் எல்லாரும் வந்து சேர்ந்து டூபாடுன்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிக்கணும். இது மாதிரி ஒரு மியூசிக்காக ஒரு பிளாட்ஃபார்ம் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 1 year ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபுல்லாக ஒரு 50 பேர் டீம், ரொம்ப பெரிய டீம் சேர்ந்து நாங்கள் எல்லாம் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு எல்லாம் சாங்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டோம். சாங்ஸ் கொண்டு வந்துட்டு இப்போ இந்த பாடல்கள்லாம் இன்னும் எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கோம். எங்களுக்கு ஃபஸ்ட்டு எங்களை அப்ரோச் பண்ணது வந்து பிக் எஃப்எம். ஸோ பிக் எஃப்எம் வந்து முதல்ல நாங்கள் பண்ணுறோம், நாங்கள் இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் பண்ணுறோம், இவ்வளோ நாள் சேர்ந்து இதை பண்ணலாம், ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ ஏன்னா எனக்கு நான் பாடல்கள் எழுதிட்டு இருந்த சமயத்தில் எனக்கு சுச்சுவேஷன்ஸ்லாம் எழுதி நிறைய கொஞ்சம் போர் அடிக்கிற சமயத்தில் நான் எனக்கே நிறைய புது சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணி எழுதிட்டு இருப்பேன். அந்த சாங்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு நல்ல ஒரு போர்ட்டல் மாதிரி பண்ணணும், ஒரு பேங்க் மாதிரி பண்ணணும் நான் யோசிச்சேன். எங்கே இதை போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டால் எனக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு பிளாட்ஃபார்ம் எங்கேயுமே தெரியல. எங்கே வந்து இது மாதிரி இண்டிபெண்டன்ட் மியூசிக்கை கொண்டு போயிட்டு நம்ம சேர்க்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் வந்து ஜஸ்ட் அந்த பாட்டை நீங்கள் போட்டிருங்க நாங்கள் விற்று கொடுக்குறோன்ற லெவலில் மட்டும்தான் இருந்துச்சு தவிர அந்த சாங்ஸை ஒரு லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு, ரேடியோஸ்க்கு கொண்டு போகிறதுக்கு இது மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை. ஸோ நமக்கு ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே நமக்கு இது மாதிரியான ஒரு ஸ்டேட்டில் இருக்கும், நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இத்தனை பேர் கூட வேலை பார்த்துட்டு இருக்கோம், இவ்வளோ பாடல்கள் பண்ணுறோம், நமக்கு இல்லை அப்படின் போது நிறைய புது பேண்ட்ஸ் இருக்கும், நிறைய புது ரைட்டர்ஸ் இருப்பாங்க. நிறைய பேர் என்கிட்ட ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில் கேட்டுட்டு இருப்பாங்க, இந்த பாட்டு நிறைய வச்சுருக்கேன், இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கோம், எங்கே போடுறேன், எங்களுக்கு இது பண்ணி கொடுங்க. ஸோ ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி இது மாதிரி ஆரம்பிக்கலாம், எல்லாருக்குமான சேர்த்து ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நிறைய என்னென்ன விஷயங்கள்லாம் இல்லை, என்னென்ன விஷயங்கள்லாம் லேக்கிங்காக இருக்குது, ஸோ அந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியில் அதுக்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன சொல்யூஷனாக கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாரும் எங்களோட டீம் எல்லாம் சேர்ந்து எங்களோட பிரெயின் ஸ்டார்மிங்கில் உருவான அந்த குழந்தை தான் வந்து டுபாடு. ஸோ அந்த டுபாடு வந்து நாங்கள் அந்த குழந்தைய வளர்ந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டு போகலாம் அப்படின்ற சமயத்தில் வந்து டுபாடு வந்து அதுக்கு ஒரு ரத்ன கம்பளம் மாதிரி வச்சு பிக் எஃப்எம் வந்து எங்களை வளர்க்குற ஆயாயிரம். ஸோ நாங்கள் கொண்டு வந்து இங்கே கொடுத்துட்டோம். இனிமேல் அவங்களோட பார்த்துட்டீங்களா, பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சோம். ஒரு 50-60 பாடல்களோட ஆரம்பித்தோம் எங்களோட டுபாடு.com. ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு, தினம் மாலை 6 மணிக்கு ஒரு புது பாடல் ஒன்று அந்த போர்ட்டலில் இருக்கணும், எல்லாருக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கணும். அது விமர்சன குழுவுக்கு போயிட்டு அவங்க விமர்சகர்கள்லாம் அவங்களோட விமர்சனம் வந்ததுக்கு அப்புறமா அந்த போர்ட்டலில் போட்டுட்டு எல்லாருக்கும் கொண்டு போகணுன்றது தான் ஐடியா. ஸோ ஒரு 50 பாடல்களோட ஆரம்பித்தோம். அது லான்ச் பண்ண ஒரு மாதத்துல வந்து அந்த லிஸ்ட் அப்படியே ஒரு 100, 150 அப்படின்னு போயிட்டு இங்கே ஒரு 250 பாடல்கள் வந்துருக்கு. ஸோ இப்போ யாராவது ஒரு பாடல் இன்னைக்கு கொடுத்தாங்கன்னா அது வந்து ஒரு வருஷம் கழிச்சு தான் போர்ட்டலில் போட முடியுன்ற மாதிரியான ஒரு இதில் இருக்கும். ஆக்சுவலி அதுவும் எல்லாம் நிறைய பாடல்கள் வந்து 200 பாடல்கள் நான் சொல்கிறது ரொம்ப நல்ல பாடல்கள், ரொம்ப அழகான பாடல்கள். இப்போ குரங்கன் பேண்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்களே, இது மாதிரி நிறைய பேண்ட்ஸ் வந்து அவங்களோட பாடல்கள் கொண்டு வந்துருக்காங்க. இவங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது குரங்கன் பேண்ட், எல்லா சாங்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க நியர்லி ஒரு 15-20 சாங் போட்டு காட்டினாங்க. ஒவ்வொரு சாங்லையும் நான் என்ன பார்த்தேன்னா ரொம்ப அவங்க அந்த ஒரு லிரிக் எடுத்துக்கிட்டு ஒரு தீம் எடுத்துக்கிட்டு அந்த தீமுக்குள்ளே அவ்வளோ டீப்பாக போகிறாங்க.
ஃபுல்லாக டீப்பாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த ஒரு மனித சுபாவம்னு எடுத்துக்கிட்டா அந்த மனித சுபாவத்தை வெவ்வேறு ஆங்கிள் இருந்து அனலைஸ் பண்ணி அந்த ஃபுல் பாட்டும் அதுக்கு போகும். ஒரு சென்னைன்னு எடுத்துக்கிட்டா சென்னையோட லைஃப் ஸ்டைல எல்லா சைட்ல இருந்தும் ஆங்கிள் இருந்தும் பார்த்து அதை பற்றி ஒரு சாங் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அவங்களோட அந்த ஐடியா. அவங்க கூப்பிட்டு கேட்டேன், எப்படி இது மாதிரிலாம் பண்ணுறீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி லிரிக்ஸ்லாம், எப்படி இன்ஸ்பயர் ஆனீங்க அப்படின்னு கேட்டால், இல்லை சினிமாவில் என்ன சார் பாட்டு பண்ணுறீங்க நீங்கள்லாம், எல்லாமே ஒரே மாதிரி போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஆனால் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அவங்களோட ஐடியா. இது மாதிரி நிறைய பேண்ட்ஸ், அப்புறம் அபிஷேக்னு ஒரு புகைன்ற ஒரு சாங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒரு சிகரெட் ஸ்மோக்கிங்கை பற்றி ஒரு சாங் சொல்லலாம். அந்த சாங் அபவுட் ஸ்மோக்கிங். அந்த சாங் வந்து அன்றைக்கி போயிட்டு நோ டொபாக்கோ டே அன்றைக்கி லான்ச் பண்ணோம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கு இப்போ ரம்ஜானுக்கு வந்து ஒரு பாடல் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம், கர்நாடிக்கில் ஒரு பாடல் பண்ணிட்டு இருக்கோம், பாம்பே ஜெயஸ்ரீ, ராஜீவ் மேனன், கார்த்திக் எல்லாம் சேர்ந்து அல்லா பற்றி ஒரு பாட்டு. ரொம்ப என்னென்ன பண்ணணும்னு தோணுதோ அதெல்லாம் ஜஸ்ட் அப்படியே பிரேக் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். இன்னைக்கு வந்து பத்மலதா வந்து வராங்க, அவங்க ஒரு சாங் ஒன்று பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. பாரதிதாசன் பாட்டு எல்லாருமே இப்போ கேட்டிருக்கோம், அவளும் நானும் படத்தில், நம்ம அச்சம் என்பது மரமேடா படத்தில் அந்த பாட்டு கேட்டுட்டு நிறைய பேர் எனக்கு வந்து போஸ்ட் பண்ணாங்க, யார் பாரதிதாசன் புதுசாக யாராவது எழுதியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நிறைய பேருக்கு வந்து பாரதிதாசனோட பாடல்கள் வந்து நிறைய பேர் இது இல்லை, ஆனால் ஒரு மாதிரி ஒரு சினிமாவில் வரும்போது ஒரு பாடலாக வந்து ஒரு புது வடிவத்தில் வரும்போது நிறைய பேர் போய் ரீச் ஆகுது. பாரதிதாசனோட ஒரு பாடல் வானம் தான் பாடிட்டுறான்ற ஒரு பாடலை வந்து ஒரு ப்ளூஸ் இசை வடிவத்தில் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அந்த சாங் நீங்கள் கேட்க போகிறீங்க. இது மட்டும் இல்லாமல் எம்எஸ்வியோட கடைசி பாடல் டுபாடோவில் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. அந்த பாடல் நாங்கள் முதல் பாடலாக வந்து போட போகிறோம் சனிக்கிழமை விகஃபமில் வந்து. நான் வந்து ஆர்ஜி பண்ண போகிற ஷோவில் முதல் பாடலாக அதை போடணும்னு நினைக்கிறேன். சந்தோஷ் நாராயணோட முதல் இண்டிபெண்டன்ஸ் சாங் டுபாடோவில் வந்துச்சு, டுபாடோவில் ரிலீஸ் பண்ணோம். கௌதம் வாசுதேவ் மேனன் இசையமைச்ச முதல் பாடல், அவர் வந்து இயக்குனராக எல்லாரும் பார்த்துருப்போம், அவர் இசையமைச்ச முதல் பாடல் ஏதோ ஒரு அறையில்ன்ற பாடல் டுபாடோவில் முதல்ல வந்துச்சு. நிறைய பேர் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு அச்சு ராஜாமணி வந்து ஒரு நாள் வந்து கூப்பிட்டு அவரோட அப்பா தவறிட்ட உடனே அவர் அப்பாவுக்காக ஒரு பாடல் பண்ணணும், ஆனால் அப்பாவுக்காக மட்டும் வேணாம், நம்ம வந்து நம்ம உங்களோட சாங் ஷாம்ல தந்தனம் ஜஸ்ட் ஒரு ஃபியூ லைன்ஸ். ஒரு ஃபியூ லைன்ஸ் ஆக்சுவலி நீங்கள் சொன்னது வந்து துப்படு மெயினாக வந்து தமிழ் பாட்டுகளுக்கு, இண்டிபெண்டன்ட் பாட்டுகளுக்கு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, தமிழும் சரி, அதில் நீங்கள் வந்து சான்ஸ்கிரிட்டும் பண்ணலாம். இது வந்து சான்ஸ்கிரிட் பாட்டு. ஸோ சான்ஸ்கிரிட் வந்து அதோட சிலபஸ் எல்லாம் அதில் அவ்வளோ பவர் இருக்குது. ஸோ அது ஆக்சுவலி நானும் பால் ஜேக்கப் சாரும் இன்னும் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு முதல் வெர்ஷன் உங்ககிட்ட வந்திருக்கு, ரெண்டாவது வெர்ஷன் உங்கள் மூலமாக இன்னும் பண்ணிட்டு இருக்கோம். It goes something like this. ரெண்டாவது வெர்ஷன் ஜஸ்ட் சாம்பிள். இது வந்து जय जननी सुधा समुद्रांत रुध्यन मनिद्वीप समृद्ध बिल्वत्त विल्मध्य कल्पद्रुमा कल्पकादंब कांतार वास प्रिये कीर्तिवास प्रिये सर्वलोक प्रिये सादरारब्ध संगीत संभावना संभ्रमालोल निपस्त्रघाबद्ध चूली सनातत्रिके सामत पुत्रिके शेखरी भूत सीतां सुरेखा मयूका वलीबद्ध सुस्निग्ध नीलालकाशेनि श्रृंगारिते लोक संभाविते कामलीला धनुसन्निभा ब्रूलता पुष्प संदोह संदेह त्रिलोचने वाक्सुदा सेचने चारु गोरोचना पंग இந்த மாதிரி பாயிண்ட் இருக்கும் for 20 minutes அது என்னன்னாக்க ஒரு ஃபிலிம்ல ஒரு டைரக்டர் போய் சான்ஸ்கிரிட் பண்ணியிருக்கேன், சான்ஸ்கிரிட் ரேப் பண்ணிருக்கேன், இது எங்கேயாவது எப்படியாவது சூரியன் போய் அது சான்ஸ்கிரிட் பாடலான்னு சொன்னாக்க நடக்காது. ஸோ அதுக்காக it's a great honor to be a part of Dupadu. In the Madi, whatever we want to do, it's a platform. Thank you. Kudos to the whole team of Dupadu. In the Madi, a platform launch pannadukku. Film music வந்து இன்னும் பப்ளிசிட்டி தேவையில்லை, அவ்வளோ எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் இண்டிபெண்டன்ட் மியூசிக் வந்து நிறைய இருக்குது, நிறைய இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன்ஸ் இருக்காங்க சென்னையில். அது ஏன் பாப்புலராக இல்லை ஏன் மக்களுக்கு இதை பற்றி தெரியலன்னா எனக்கு இன்னும் தெரியல. I don't think it's getting enough attention that it deserves. And நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் அவங்களே எழுதின பாட்டுகள் வந்து கிட்டார் இல்லை ஒரு 2-3 கிட்டார் எடுத்து பீச் போய் வாசிச்சுட்டு இருந்தோம். ஒரு 40-50 பேர் அங்கேயே உட்காந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஊர்க்காங்கிற ஒரு பேண்ட். அண்ட் ஊர்க்காங்கிற பேண்டும் சோஷியல் மீடியாவில் எல்லா இடத்துலையும் இருக்கும். அவங்க சாங்ஸ் எல்லாமே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் இங்கே எவ்வளோ பேர் கேட்டிருக்கீங்கன்னு தெரியல. ஸோ பேசிக்லி மக்களுக்கு வந்து இது யாருமே கொடுக்கறதில்ல, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்ணதுக்கு மதன் கார்கிக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஏன்னா இண்டிபெண்டன்ட் மியூசிக்
நிறையவே இருக்குது, நிறைய இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன்ஸ் இருக்காங்க. ஆனால் இது வந்து இட்ஸ் நாட் ரீச்சிங் த பீப்புள். அண்ட் பிக் எஃப்எம் கூட டூபாடு கூட டைப் பண்ணி இட்ஸ் ஆப்வியஸ்லி கோயிங் டு கெட் அ மச் லார்ஜர் distribution platform. It's great. So congratulations. And இது இன்னும் நிறைய heights-க்கு போட்டோம். And all through India, I guess, not just Tamil but like so many other. I'm a different person every day. Do you hear the words I say? I was never meant to change. Oh, you want me in a certain way. What can I do? What do I say? You and I are on a different page. And all I see is the sunlight underwater. Floating, colliding, confusing and dancing away. All I see is a light. It keeps me blinded. Confusing, conniving, controlling and crippling my ways. என்னோட 1 கோடி கலெக்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் வந்தேன் இங்கே. இன்னைக்கு நான் சிரிச்சுட்டே சொல்ற விஷயம் நாளைக்கு உண்மையாகலாம். அது ஆகிறதுக்கான ஸ்டெப்ஸ் போயிட்டு இருக்கு. நாளைக்கு அது உண்மை ஆக போகுது. அந்த ரெஸ்பெக்ட் வந்து இண்டஸ்ட்ரியில் உள்ள எல்லாருக்குமே, கம்போசர்ஸோ லிரிசிஸ்டோ அதில் ஒர்க் பண்ணுறோம் இப்போ சொல்லிட்டு இருந்தாரு, அவங்க எல்லாருக்குமே அது கிடைக்க போகுதுங்கிறது பெரிய சந்தோஷம். நீங்கள் அப்பா பாக்கெட்டில் இனிமேல் திருட தேவையில்லை, ஒரு டூபாடு சாங் கேட்கலாம் போயிட்டு. அந்த மாதிரி ஒரு நம்ம வாழ்க்கையோட கலந்த விஷயமா டூபாடு மாறப்போகுது சீக்கிரமா. எனக்கு என்னன்னா, ஒரு ப்ராடக்டை கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் அதை வெளில எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது அவங்க யார் அதை கேட்குறாங்களோ அவங்களை எப்படி நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் பார்த்து டூபாடு மட்டும்தான் ஒரே பிளாட்ஃபார்ம், கேட்குறவங்களுக்கான ரெஸ்பெக்டை கொடுக்குறாங்க. இட்ஸ் நாட் அபவுட் மணி. நீங்கள் எவ்வளோ மணி அவங்களுக்கு கொடுக்குறீங்க கேட்குறவங்களுக்கு இது முக்கியம் இல்லை. I also very happy that I'm a part of Dupadu family and Big FM, Big Dupadu அப்படின்னு கேட்கும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா லைக் யோசிச்சது உண்டு, இந்த மாதிரி பர்சனலாக நம்ம பண்ணுற ஒரு ப்ரைவேட் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி வெளியில் வரும் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கு வந்து டூபாடு தான் ஃபஸ்ட்டு ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்தது. அண்ட் அது இன்னும் வெளியில் தெரிய போகிறது எஃப்எம் மூலிமா அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன சொல்கிறது, டூபாடு பற்றி எவ்வளோ ப்ரமோட் பண்ண முடியுமோ நான் என் மூலிமா பண்ணிட்டு இருக்கேன். அண்ட்